முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் பாதிக்கப்படும் 7 மாநிலங்களுக்கு எம்பிக்களை அனுப்புவது உள்ளிட்ட 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடங்கும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி நிதி பகிர்வில் பாரபட்சம், இருமொழிக் கொள்கைக்கு எதிரான இந்தி திணிப்பு, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் முதலமைச்சரின் முயற்சிகளுக்கு துணை நின்று நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பால் ஆபத்தில் உள்ள ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, ஒடிசா, மேற்குவங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியை கூட்டணி கட்சி எம்பிக்களுடன் இணைந்து மேற்கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொகுதி மறுசீரமைப்பில் மாநில உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் இந்தியா கூட்டணி எம்பிக்களை ஒன்றிணைத்து செயல்படுவது என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுவரையறை, நிதி பகிர்வு, மும்மொழிக் கொள்கை ஆகியவற்றில் தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்க அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு செயலாற்றிட வேண்டும் என்றார். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படவுள்ள 7 மாநிலங்களில் உள்ள 29 கட்சிகளுக்கும் முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவித்த அவர், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு அமைச்சர், ஒரு எம்பி அடங்கிய குழு சென்று கருத்தை விளக்க வேண்டும் என்றார். டெல்லியில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் கூட்டத்தை நடத்தி கருத்துக்களை கேட்கவும் அறிவுறுத்தினார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நாளை தொடங்கவுள்ள நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குரல் எழுப்புவோம் என்றார். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தலைவர் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து செய்வார். நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் குறித்து நாளை தொடங்குகின்ற கூட்டத்தொடரில் நாங்கள் எழுப்புவோம். பல்வேறு முறைகளில் நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுப்போம், 0 வரியில் பேச முயற்சிப்போம். முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட உள்ளதாகவும் திருச்சி சிவா தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.